ஓகே, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தில் வரும்போது, யோவான் 18:36-37 இயேசுவிடத்துல பிலாத்து ஒரு கேள்வி கேட்கிறான், நீர் ராஜாவா, நீர் ராஜாவான்னு கேட்டா இயேசுநாதர் சொல்றார், நீ சொல்றபடி நான் ராஜாதான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லை, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லை. இந்த வார்த்தையில நீங்க கவனமா ஒவ்வொன்றையும் மனசுல வைக்கணும். 13ஆம் அதிகாரம் யோவான் 34-35 வந்தோம். பல தடவை இயேசுவை ராஜாவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இயேசுவை ராஜாவாக்கும்படி ஜனங்கள் விரும்புறாங்கன்னு அறிஞ்சு இயேசு அவர்களை விட்டு விலகி மறுபடியும் அவர்களை விட்டு விலகி போனார் என்று சொல்லி, அது 13ஆம் அதிகாரம் 34-35 வசனம் தானே? ஹல்லேலூயா. இல்லை, சாரி, அது வசனம் தப்பு. அந்த வசனம் எங்கே இருக்கு? ஹல்லேலூயா. ராஜாவாக்கும்படியாய் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு விலகி போனாருங்கிற வசனம் சரி அங்கே இருக்கு, எடுத்தா சொல்லுங்க. பலமுறை இயேசுவை ராஜாவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க என்கிற காரியத்தை நாம் அந்த வசன பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம்தான், சில வேளை வசனம் தட்டிடும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் இயேசுவை அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியம், இயேசு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ராஜா, நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள். அதனால் ராஜ வஸ்திரம் தரித்து ராஜரீகமாக வாழணும். பிரசங்கமாக இருக்க பிரசங்கம் பார்த்துருவோம், நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி உலகத்தை ஆட்சி செய்கிறது நம்ம தான் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிறது மாதிரி ஒரு கருத்து அதிகமாய் இயேசு நாமத்தில் பரப்பப்படுறத நீங்கள் கேட்குறீங்க. உண்மை தானே? நான் சொல்கிறது உண்மை தானே? மீடியாஸில் எல்லாம் நம்ம தான் ராஜாவின் பிள்ளை, ஆமாம் ராஜாவின் பிள்ளை இப்படி இருந்தால் போதுமா, இப்படி இருக்காண்டாமான்னு பிரசங்கமாக கதையெல்லாம் பேசுகிறாங்க. சரி, பேசிகிட்டு இருக்கட்டு, இதெல்லாம் நிறைய நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அதுக்கு பின்னணியை நாம் பார்த்துருக்கோம். பல வேளை ஆதாம் ஏவாளை படைச்சி தேவ சாயலில் படைச்சி அங்கே ஒரு ராஜரீகம் இருந்துங்க, தேவ பிரசன்னம் இருந்து தோட்டத்தில் உலாவுற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்கன்னு இருக்குல்ல, அது இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க ஆண்டவரை புறக்கணிச்சிட்டு சாத்தானுக்கு பின்னால் போனாங்கல்ல, விளைவு என்ன நடந்து தெரியுமா? மகிமையை இழந்து எல்லாம் சாபமாய். ஆதியாகமம் 3:16-19 நீ இனி பருக வேண்டாம், பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவானி சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் தோட்டத்தை விட்டு துரத்தி அவர் பரலோகத்துக்கு போயிட்டார்ல. தேவனுடைய ராஜ்யம் ஏதேனிலே ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு ரெண்டாவது அவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒருத்தனை சரியில்லை, எல்லாரும் சாத்தானுக்குள்ளே நடக்கிறான். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சபடினால ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய்? ஆதாம் கீழ்ப்படியல, எல்லாம் சாபம் ஆயிடுச்சு. நீ கீழ்ப்படிந்ததுனால உன் நிமித்தம் உன் வம்சத்து நிமித்தம் பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு சான்ஸை கொடுக்கிறார். ரெண்டாவது சான்ஸ் கொடுத்து தான் லேவியர் 20:26 அது என்ன சொல்லுது? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். நல்லா கவனிக்கணும், என்னுடையவர்களாக இருக்கணும். ஆதாம் என்னுடையவனா இல்லை, சாத்தான் பின்னால் போயிட்டான்ல. அதனால நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி அவர்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆதாமுக்கு வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 1:28 நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆட்சி செய்யுங்க. சரிதானே? யாருக்கு கொடுத்தது? அது ஆதாம் ஏவாளுக்கு. அது போயிடுச்சு. பிறகு நீ பெருகும்போது வேதனை பெருக பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் சாபமாய் துரத்திட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது ஆபிரகாமின் வம்சத்துக்கு அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் படிக்கிறீங்க இல்லையா? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன், அப்புறம்
ராஜாக்களின் கல்லறையில் புதைப்பேன். சரிதானுங்களா? தப்பா இல்லையா? பூமியின் உயர்ந்த சாதனங்களை ஏறிட்டு ராஜாக்களின் கல்லறையில் தானே வச்சாங்க. எசேக்கியா மரித்தான், அவனை ராஜாக்களின் கல்லறையில், விசேஷமான கல்லறையில் வைத்தார்கள். அதானங்க இருக்குதான் நான் சொன்னேன். பூமியின் உயர்ந்த ஸ்தானம், கடைசியில் ராஜாக்களின் கல்லறை. சரிதானுங்களா? இதுதான் இஸ்ரவேலருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தரை அசட்டை பண்ணிட்டாங்க. நீங்கள் யாத்திராவும் 32:4 ஒரு கண்ணுக்குட்டியை உண்டபடி என்ன சொல்கிறாங்க? நம்ம எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. அல்ல கொள்ளாமா? ஆதாமுடைய வித்தையை காட்டியாச்சுல்ல. சாத்தான் வேலை செஞ்சுட்டாங்க. ஸோ 10 தரம் பரிச்சு பார்த்துட்டாங்க. அது எண்ணாம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதை 10 தரம் 14, 22, எண்ணாமம் 14, 22, 23, 32, 34 10 தரம் பரிச்சை பார்த்தாங்களாம். எத்தனை தடவை? ஆமாம், சொல்லிட்டார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் தரமாட்டேன், இந்த வனாந்திரத்தில் வட்டம் கறக்கி இங்கேவே புதைப்பேன். எஸ், இருக்குதான். அவர் புதைத்து போட்டாருன்னு சொல்லியிருக்குங்க. உங்கள் சவங்கள் இந்த வனாந்திரத்தில் விழம்னு எழுதியிருக்குங்க. அங்கே போய் வாசித்து பாருங்கள். நாங்களாம் ரொம்ப வாசித்து மெடிடேட் பண்ணி ரொம்ப பேசுகிறவங்க இல்லை, அதனால் வேகமாக வந்துடும். புதைச்சி போட்டார். அவங்க பிள்ளைகள் 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களை மட்டும் கானானுக்குள்ளே போக விட்டார். அவங்க கானானுக்குள்ளே போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லா இடத்துலையுமே கர்த்தரை எரிச்சல் விட்டுற வேலை செய்யலாம். எவ்வளவு செஞ்சாங்க தெரியுமா? எசேக்கியேல் 8:5 தேவாலயத்தில் வாசல்ல நடையில் விக்கிரகத்தை வைத்தார்கள். எரிச்சல் விட்டுறதை வச்சாங்க. அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிற ஆசாரியம் முதல்ல அதை வழிபட்டுக்கிட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி பண்ணிட்டான். அதான் நடையில் வச்சாங்கன்றது. சரியா? எல்லாம் இருக்கிறது தான். வசனம் சரியான்னு பார்த்துருங்க. எசேக்கியேல் 8:5 தானே? அப்புறம் சொன்னார், நல்ல தீர்க்கதரிசிகளை கொண்டெல்லாம் எச்சரித்தா ஒரு பயலும் கேட்கல. அப்புறம் எரேமியா 52:12 கர்த்தர் நேபுகாத் நேச்சரின் படைத்தளபதியை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தை உடைச்சி அரண்மனையெல்லாம் தீக்கொளுத்தி ஜனங்களெல்லாம் அழிச்சு போட்டார், மற்றவங்களை துரத்தி போட்டார். சரிதானே? அப்போ ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்துட்டு, வனாந்திரத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்துட்டு, இப்போ எருசலேமை மையமாக வச்ச இஸ்ரேல் தேசத்திலே தேவனுடைய ராஜ்யம் முடிவுக்கு அவர் போயிட்டார். தேவ பிரசன்னம் போய்விட்டது. ஏசாயா 65:17 சொன்னார், இதெல்லாம் போதும், இனி இதோ நான் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளி நீ நினைக்கப்படுறதில்ல, மனசுல வராது, தோண்ட வர்றதில்ல. இருக்க வசனம் சரியான்னு பார்த்துருங்க. எல்லாம் முடிச்சுட்டு தான் இயேசு மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்போ இயேசுக்கு முதல் பிரசங்கம் என்னது? பரலோக ராஜ்யம். பூலோக ராஜ்யத்தை முடிச்சாச்சு இல்லை? அந்த கதை பார்த்துட்டோம். வசனம் சரியா இருக்கான்னு பார்த்துருங்க. யோவான் 14:2-3 சொல்வார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அங்கே தான் உங்களுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு பண்ணுவேன். சரிதானே? ஒரு வாசஸ்தலம் அங்கே தான் இருப்பேன், கூட்டிகிட்டு போவேன் வர்றது உங்களை. சரி, ஓகே. இப்போ நம்ம ராஜ்யம் எங்கே இருக்கு? தேவராஜ்யம் எங்கே இருக்கு? பூலோகத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் கள்ள பிரசங்கி மாறலாம், இயேசுவின் ராஜ்யம் பூலோகத்தில் இருக்கிறது, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற்றுவார் அப்படிங்கிறான். நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பூமி ராஜ்யம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால், ஏற்கனவே தேவன் சபிச்சிட்டார், தூர போட்டார். இது இனி வேண்டான்னு 2வது தூர போட்டார். அப்போ சாத்தான் எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டான். ஏற்கனவே அவன் தான் ஜனங்களை எடுத்துட்டான்ல. லூக்கா 4:5 இப்போ இயேசு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் என்ன சொல்கிறான் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் என்கிட்ட இருக்கு, என் இஷ்டமானவனை தலைவனாக்குவேன், ராஜாவாக்குவேன். ஆக்குறானா இல்லையா? சொல்லுங்க. ஆமாம், இதான் ஆக்குறான். அவன் தான் செய்கிறான். அவன் அப்படிதான், அவனுக்கு இஷ்டமானதை கொடுப்பேன்னு சொல்கிறான். அவன் உலகம் முழுசும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டான். அதை இயேசுன்னு சொல்லிட்டார். அதான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னு ஏன் இயேசு சொன்னார்னு இப்போ புரியுதில்ல? அது யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. உலகத்தின் அதிபதி யாரு? நான் கிடையாது, பிசாசு தான். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் வாசிச்சா தெரியும், கள்ளப்பிரசங்கிமாரின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு போனால் தெரியாது. சரிதானுங்களா? அதான் கள்ளமார சொன்னேன். இப்படி இயேசு சொல்றாரு, யார் ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியதல்ல. ஆனா இயேசுவின் பேரை பயன்படுத்துகிற நிறைய மன்றங்கள் இருக்கு.
மன்றம்னு தான் சொல்லணும், சபைன்னு சொன்னால் தப்பு. சபைன்னா சபைக்குரிய அடிப்படைகள் இருந்தால் தானுங்க சபைன்னு சொல்லணும், இல்லைன்னா மன்றம். நான் அப்படி தான் சொல்லுவேன். சபைக்குரிய அடிப்படைகள் இல்லைன்னா அதை சபைன்னு சொல்லக்கூடாது. ஏசு நாம மன்றம், ஆமாம் அவ்வளோதான். அப்படி அரங்கம் வேற என்ன வச்சுக்கணும். இந்த மன்றங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஏசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னே எருசலேமுக்கு நேராய் ஒரு கழுத கொட்டியில் ஒரு பவனி போனார்ல. அது மற்ற 21ஆம் அதிகாரத்தில் வசிக்கிறோம், லூக்கா 19ஆம் அதிகாரத்துல எல்லாம் இருக்கு. அவர் பவனி போனார், அவர் ராஜாவா பவனி போனார், சாவிதன் குமாரனுக்கு யோசன்னா அப்படிலாம் புகழ்ந்தார்கள்லாம் இருக்கு. இந்த காரியத்தை மையமாக வச்சு ஏசுநாம மன்றங்கள், கொஞ்சம் மன்றங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாளில் என்ன போவாங்க, பவனி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? குருத்தோல் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி எல்லாம் பவனி போவாங்க. எதுக்கு? அப்படி ஊரை சுற்றி எங்கள் ராஜா ஏசு ராஜா, அவர் உலகத்தை ஆட்சி செய்கிற ராஜா, நாங்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்வோம், இனி அரசியலும் பண்ணுவோம், தேசத்தெல்லாம் பிடிச்சிருவோம்னு சொல்லி ஒரு மோசடி வித்தை காட்டுவாங்க. என்ன வித்தை? மோசடி வித்தை காட்டுவாங்க. ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினால் அங்கீகரிக்கப்பட்ட சபைகள் இந்த வித்தை காட்டாது. ஏன் காட்டாது? அவர் தான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டார்ல. எப்படி காட்டுறது? இன்னும் புரிய வைக்கிறேன், இந்த மோசடியை நீங்கள் புரியணும். இப்போ என்ன ஆச்சு? ஏசுநாதர் பவனி போயிட்டார். எங்கே போய் சேர்ந்தார்? எருசலேமில் போய் சேர்ந்தார். அப்படிதானுங்க. அவர் எருசலேமுக்கு பக்கத்தில் போனால் அது என்ன, மற்ற 21:12 நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். இவங்க ஒரு பக்கம் தாவீதன் குமாரனுக்கு யோசன்னா ராஜாலாம் சத்தம் போடுறாங்க, அதெல்லாம் அவர் காதில் வாங்கலை. அவர் போய் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு, உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை தேடினா உனக்கு நல்லமா இருக்கும். அது லூக்கா 19:41 எருசலேமே எருசலேமே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களே கல்லறிகிறவளே, கோழி தன் சிறகண்டையிலே சேர்த்து கொள்ள வண்ணமாய் உன்னை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள நான் மனசா இருந்தேன், உனக்கு மனசு இல்லாம போச்சு. அதனால சத்துருக்கள் உன்னை வளைஞ்சிடுவான், ஒரு கல்லுக்கு மேல கல் இல்லாம உடைச்சிருவான், உன் பிள்ளைகளெல்லாம் அழிச்சு போடுவாங்க. எல்லாம் வசனங்க இருக்கு, கடினமான வார்த்தைங்க இருக்கும். அப்படின்னு எருசலேமை அழிக்கும்படியான உத்தரவை கொடுத்தார். அல்ல நல்ல கவனி, அவர் அரசியல் ராஜா கிடையாதுங்க, உத்தரவை கொடுத்துட்டார். உன்னை நுரைக்கிடுவாங்க போ சொல்லிட்டார். நேர தேவாலயத்துக்குள்ள போனார். அங்க போனா வியாபாரம் நடக்குது. காசுக்காரர் புறா வைக்கிறவங்க எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு எழுதியிருக்கு, நீங்க அதை கள்ளர் குகையா மாத்திட்டீங்க. அல்லையோ, அவர் அரசியல் ஒன்றும் பண்ண வரலங்க. இந்த கள்ளர் குகையெல்லாம் அவர் திருத்தினாராம், எல்லாம் விரட்டிட்டு அவர் அங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த கள்ளர் குகைகள் தான் இயேசுவை வச்சு பேரை சொல்லி பவனி நடத்தி உலகத்தை ஆட்சி செய்ய துடிக்குது. உண்மைதானங்க, உண்மைதானங்க. என்ன பிரசங்க யாரே கள்ளர் குகைங்கிறீங்க, பின்ன வேற என்ன சொல்றது? ஏசு சொன்ன வார்த்தையை மிஞ்சி உள்ளதை உள்ளதும் இல்லது இல்லதுன்னு தானே சொல்லணும். இந்த கள்ளர் குகை எப்படி வருது தெரியுமா? எப்படி உருவாகு தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய சபையை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் சீசர்களுக்கு இயேசு என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் என்ன வார்த்தை, சீசராக்கியா பக்தராக்கியா? சரியா சொல்லுங்க. அம்மா சிந்திக்கணும்ல. சீசராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து, அப்புறம் நான் உங்களுக்கு கட்டளைகளை கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு, சரிதானுங்களா? நான் எனக்கு சீசராக்குங்கன்னு சொன்னாரு, நான் சொன்னதான் நீங்க உபதேசம் பண்ணி சபை உண்டாகணும் சொன்னாரா இல்லையா? அர்த்தம் அப்படித்தானே? நீங்கள் யோவான் 4:1 இயேசு அநேகரை சீஷராக்கி தம்முடைய சீடர்களை பயன்படுத்தி ஞானஸ்நானம் கொடுத்தார், ஒரு மாதிரி காண்பிச்சாருன்னு இருக்கா? இயேசு சீஷராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுத்து மாதிரி காட்டினார். அதுபோல நீங்களும் எனக்கு சீஷராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுத்து சபை உண்டு பண்ணோன்னு சொன்னாரா இல்லையா? இந்த கள்ளர் குகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையும் இயேசுக்கு சீசராக்க மாட்டாங்க.
இயேசுக்கு பக்தர் ஆக்குவாங்க. நீங்கள் இயேசு ஆராய்ச்சிட்டா போதும், பாட்டு பாடினா போதும், நடனம் ஆடி துதிப்பேன், தாவீதை போல துதிப்பேன், அந்த இசைக்கருவியோட துதிப்பேன், பேரவசையோட துதிப்பேன், இப்படி துதிச்சா போகிறோம், உங்களுக்கு சொர்க்கத்துக்கு குறுக்கு வழியில் போகலாம், உங்கள் பாவை எல்லாம் இயேசுநாதர் மன்னிச்சிடுவார். இப்படி ஒரு கள்ள மார்க்கத்தை, கள்ளர் குகை மார்க்கம் தானே உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்காங்க. அல்ல இல்லையா? நான் பேசுகிறேன், யூடியூப்பில் போனால் ஒரு 600-500க்கு மேலே பிரசங்க இருக்கு, எல்லாரும் கேட்கட்டும். அல்ல இல்லையோ? இது கள்ளர் குகை. இயேசுவன் சீசனா மாறாதவன் எல்லாம் கள்ளனும் கொள்ளக்காரனும் தான். அல்ல இல்லையோ? அப்படி தானே அர்த்தம் ஆகுது. கள்ளமாறு குடி கிடக்கிற இடம் தானே கள்ள குகை. இவனு தானே கள்ளமாறு. உலகத்தில் இயேசு நாமத்தில் என்னென்னவோ நடக்குதுல்ல. ஆடி பாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி கலக்குனவங்க கலக்கி கலங்கி குழப்பி எடுக்காங்கல்ல. ஏன்னு இப்போ புரிஞ்சிருக்கோம். இவன் மாதிரிலாம் கள்ளமார், இயேசுக்கு சீசன் ஆகாத கள்ளமார். சரிதானுங்களா? மனசில் வைங்க. இயேசுக்கு சீசன் தான் என்னன்னா, யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீசர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு மோசேயின் உபதேசம் தெரியும், ஏசாயா தீர்க்க தரிசனம் தெரியும், இன்னும் நிறைய தீர்க்க தரிசனம் தெரியும். அதெல்லாம் குப்பையில் போட்டுக்கிட்டு நான் சொல்லுதை கேட்டு நடந்தா எனக்கு சீசனாயிரு. மோசேயின் ஏசாயான்னு சொன்னது கேட்டு நடந்தா அவனுக்கு சீசனாயிரு. சரிதானுங்களா? வசனம் அப்படித்தானே. சத்தியத்தை அறிவீர்கள், இதுதாண்டா சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசுவன் வார்த்தையில் நடக்கிறதானுங்க இயேசுவன் சீசத்துவம். நான் கட்டளை இட்டதோ உபதேசம் பண்ணுங்க தானே சொன்னார். ஏசாயா சங்கீதம்லாம் இருக்கட்டு, இதுக்கு ஏற்ப ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிடுவோம், அது வேற விஷயம். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சரிதானான்னு பார்த்துருங்க. இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது. ஆமாம், அவன் இயேசு கட்டளை இட்டது தான் அவங்க சபையா செயல்படுத்தினாங்க. இந்த அஸ்திபாரம் இல்லாத அமைப்புகளை கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லப்படாது, வேணா மன்றங்கள்னு சொல்லிக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா? இயேசுவும் அப்போஸ்தலர்களும் போதித்த காண்பித்த நடைமுறைக்கு விரோதமான எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இதான் ஈஸி அண்ட் சிம்பிள். உங்கள்கிட்ட தான் பைபிள் இருக்குல்ல, ரொம்ப ஒன்றும் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கள்ளர் கோகை புரிஞ்சிருக்கோம். இயேசு இப்படி சொல்லலை, இயேசு இப்படி செய்யலை, அப்போஸ்தலர் இப்படி சொல்லலை, அப்போஸ்தலர் இப்படி செய்யலைன்னா அது கள்ளர் கோகை தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்படி தான் இந்த கள்ளர் கோகையை உண்டாக்குனாங்க. இயேசுவை பின்பற்ற மாட்டான். ஓகே, யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன், மாதிரியின்படி செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ இயேசுவின் மாதிரிப்படி தானே செய்யணும். தெளிவாக இருங்க, இயேசுவின் மாதிரிப்படி தானே செய்யணும். 1 பேதுரு 2:21 அதன் 2ஆம் கடைசி பகுதி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். எல்லாருக்கும் புரியுதில்ல? அவர் நடந்தது போல நடக்கணுமோ, மாதிரியை வச்சு போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். எழுதியிருக்கா? 2 யோவான் 1:9 அவருடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனை உடையவன். அல்லேலூயா. இப்போ கள்ளமாறு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பிரசங்கியாரு, இந்த கள்ளமாறு இயேசு சொல்கிற மாதிரி நடக்க மாட்டான். இயேசு சொன்ன உபதேசங்களே இவனுக்கு மன்றங்களில் கிடையாது. இயேசுக்கு மாதிரியை பார்க்கவே முடியல. அவர் மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தது, நான் சாந்தமும் எப்படி இருக்கிறேன், மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார்ல. ஏசுனார்கிட்ட படிக்கணும்ல, அவருக்கு தாழ்மையை படிச்சிருக்கணும்ல. அவர் பிறந்ததே சத்திரத்து கழுதத்துழுல, அவர் வாழ்ந்தது எப்படி தெரியுமா?
நரிகளுக்கு குழிகள் ஆயத்த பிறகுகளுக்கு கூட உண்டு, மனுஷனுக்கு தலை சாக்க இடம் இல்லை. அப்புறம் தலை சாய்ச்சது எங்க தெரியுமா? 2 கள்ளமா இருக்க நடுவில் தலையை சாய்த்து ஜீவனை விட்டோம். பிலிப்பியர் 2:5 படித்தோம். கிறிஸ்து இயேசுவோட சிந்ததா நாம் எல்லாருக்குள்ளே இருக்கணும். அவர் அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலாயி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த இன்டர்நேஷனல் கள்ள மரட்டு இது இருக்கா பாருங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்லையா, கேட்போம், கேட்கணும்ல நமக்கு. இந்த இன்டர்நேஷனல் கள்ளம்மார், இந்த கள்ளர் கொகையில் இயேசுவின் மாதிரி இருக்கா? ஒண்ணுதான் எடுத்தோம் அல்ல இல்லையோ. அப்ப கள்ளர் கொகை இயேசுவின் சீஷத்துவத்தில் உருவாவாது. கண்ணு திறக்காத குழந்தைகளையே ஓகே தண்ணியில முக்கியா தெளிச்சா இன்னெல்லாம் பண்றோம். கள்ளர் கொகை எப்படி உருவாகுதுன்னு தெரியுதுல்ல. அப்புறம் இயேசுவின் வார்த்தை இருக்காதுங்க. அங்க ஆடல் பாடல் தட்டா பொட்டலா பயங்கர ஆர்ப்பாட்ட ஆராதனை இருக்கும். இயேசுவே டட்டி மம்மி என் உயிரே தயிரே. உள்ள போன அங்க இயேசு இருக்க மாட்டார். யாக்கோபு இருப்பார், தாவீது இருப்பார், ஆபிரகாம் இருப்பார். புரிஞ்சது அவங்களுக்கு? எந்த கள்ளனும் இயேசுநாதருடைய வசனத்திலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்ண மாட்டான். ஆண்டவர் சொன்னது நான் கட்டளை இட்டது உபதேசம் பண்ணதுக்காக. அது மிஞ்சி போனா அவருடைய அப்போஸ்தலர்கள் சொன்னது சொல்லணும் இல்லையா? இதுதானே அவசியம். இயேசு சொன்னதையும் பேச மாட்டான், அப்போஸ்தலர் சொன்னதையும் பேச மாட்டான். ஆபிரகாம் அங்கே சுத்தினான், தாவீது அங்கே விழுந்தான், அவன் அங்கே போனான். இதுதானங்க கதை, இதுதானங்க மீடியாஸில் போங்க. வேற எங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. நான் கேட்பேன், சில இதில் ரொம்ப கடினமாக கேட்டுருவேன். நான் சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு கேட்குறீங்கல்ல, அவன் சொல்லியிருக்கேனே உங்களுக்கு. அந்த பாட்டு எழுதுன என்னுடைய பாட்டனார் வேதமாணிக்க ஐயர், அவருக்கு பேரன் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அந்த சிஎஸ்எஸ் சபையில் பழகி வந்தவன். அங்கே வந்து 4 பைபிள் ரீடிங் உண்டு. எத்தனை ரீடிங்? சிஎஸ்எஸ் சபைக்கு போகிற பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். 4 பைபிள் ரீடிங். ஓல்டில் 2 சங்கீதம் மாறி மாறி வாசிக்கணும், பழைய ஏற்பாட்டில் 1 வாசிக்கணும். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து ஒரு 10 வசனம் அந்த பாஸ்டர் குருவானவர் வாசிக்கணும். எல்லாரும் எழும்பி நிற்கணும். ஓகே, இந்த சங்கீதம் வாசிக்கிறீங்களா, இது மாதிரி எழும்பி நின்று தான் அதை வாசிக்கணும், கவனிக்கணும். அடுத்தது நிருப பகுதியிலேருந்து ஒரு பகுதி யார்கிட்டையாவது கொடுப்பாங்க, 4 ரீடிங். நான் கேட்கணும், அந்த சபையாவது அப்படி வச்சாங்கல்ல, இந்த கள்ளர் குகையில் எங்கேயாவது இயேசுநாதருடைய நற்செய்தி வாசிக்க கேட்குறீங்களா? நீங்கள் சிந்திக்கணும். ஓகே, நான் நிறைய இடத்துல இதை கேட்குறேன். ஏன் அதை விட்டீங்க? இயேசுநாதருடைய நற்செய்தி ஒரு பகுதி வாஸ்தா என்ன கெட்டுப்போம், நிருபத்தில் 1 வாஸ்தா என்ன கெட்டுப்போம். பெந்தெக்கோஸ்தே சபையெல்லாம் கேட்பறேன், அவங்க தான் ஆவி இல்லாதவன் அதை செஞ்சான் இல்லை. உங்களுக்கு வந்த ஆவி இயேசுநாதருக்குள்ள இருந்த ஆவி இல்லையோ? கேள்வி இருக்குல்ல, ஏன் செய்யலை, என்னத்த ஏன் பண்ணினீங்க, சர்ற மாதிரி கேட்டுருவேன். அதான் எனக்கு வர்றதை நான் பேசிடுறேன். உள்ளது இல்லதுன்னு ஆசனத்தில் இப்படி சொல்லாட்டா பிரச்சனை. நீங்கள் சங்கீதத்தில் கேட்டீங்க இல்லை இல்லை, அப்படியே ஆவியானவர் எனக்குள்ள எரிஞ்சாரு. ஆமாம் சரிதான், கவனமாக பேசு. இல்லை இல்லையோ, ஏன் வாசிக்கல? நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல இடத்துல பேசணும். என் வார்த்தை செய்தி பரலோக அரசாங்கத்தால் பதிவு செய்யப்படுது. இல்லை இல்லையோ. அப்போ இயேசுவின் சீசத்துவம் கிடையாது, இயேசுவின் வார்த்தை கிடையாது, அப்புறம் இயேசுவின் ஆவி கிடையாது. இயேசுவின் ஆவினா என்னது? ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லதானே. அது என்ன கிறிஸ்துவின் ஆவின்னா, தேவன் தம்முடைய ஆவியை முதலாவது இயேசுவுக்கு கொடுத்தார். அது அப்போஸ்தலர் 10:38, தேவன் இயேசுவை பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பி அவரோட கூட இருந்தார். அதே ஆவியை நமக்கு கொடுக்கிறார். சரிதானே? இயேசுக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவிதானே நமக்கு கொடுக்கணும். இந்த கிறிஸ்துவின் ஆவி கிடையாது. எப்படி பிரசங்கியாரே சொல்றீங்க? அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்கல்ல, கைய கால உதறாங்களாமா. நான் கன்னியாகுமரியில் ஒரு சுவிசேஷ பணிக்கு போனேன். ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணோம், இன்னொரு பிரசங்கியார் கூட்டிகிட்டு போனார். அது ஏதோ ஒரு சூழ்நிலை ப்ரே பண்ணுறதுக்கு அவர் கூப்பிட்டுருக்காங்க. அவர் என்ன கூப்பிட்டார், நான் பிரசங்கியார், நான் சொல்லுவேன் எங்கே போனாலும் எனக்கு பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணக்கு இடம் விட்டோன்னா கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் ஜபம்லாம். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் ஜபமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இல்லையா? ஆண்டவருக்கு கீழ்படி அது ஆளுக்கு எது ஜபம் அப்படின்னு கரால சொல்லிடுவேன். அங்கே போனால் அது கத்தோலிக்க சபையினுடைய பக்கம், கன்னியாகுமரி பெரிய சபை. அதுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரீட்டு. சாயங்காலம் போனோம், அடிச்சிருவாங்க, யாரும் போகக்கூடாது. அதனால் கொஞ்சம் இருட்டு டைமில் போயிட்டோம். உள்ளே போய் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு அந்த வீட்டில் சரி ஒரு சின்ன பாட்டு பாட்டு ஜெபம் பண்ணா, அந்த வீட்டம்மா துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி பயங்கர ஆர்ப்பாட்டம்.
நான் நினைச்சேன் கத்தோலிக்க சபைக்கு பக்கத்திலே கர்த்தருடைய ஆவி இறங்கி இருக்கு போல இருக்கு, அப்படித்தானே நினைக்க தோணும். அடுத்தது நாம் பிரசங்கம் பண்ணணும். மத்த 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கன்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம தேவ ராஜ்யத்தில் இப்ப வாழையில, அதானே அர்த்தம். தேவ ராஜ்யத்துக்கு வெளியே இருக்குனால தானே அதை தேட சொன்னாரு. பரலோக சித்தம் பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படும் பூமியில செய்யப்படுவதாக சொன்னார்னா இங்க நடக்கலைன்னு தானே அர்த்தம் ஆகுது. இங்க வேற ஒரு ராஜ்யம் இருக்கு. அது யாருக்கு ராஜ்யம்? லூக்கா 4:5 சாத்தானுக்கு ராஜ்யம். அல்லையோ, உலகத்தின் அதிபதியார் ராஜ்யம் எங்க நடக்குது அப்படின்னு ஒரு 2 நிமிஷமா 3 நிமிஷமா அப்படியே பேசினா இந்த அந்நிய பாஷை பேசி கை கால் உதறச்சில்ல அந்த அம்மா, அது அங்கே இருந்த 2 கையை மறைக்க, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா. நான் சொன்னேன் நீ யாருன்னு தெரியும், நான் விரும்பல, ஓடி போயிரு. தட்ஸ் ஆல். தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. முதல்ல அந்நிய பாஷை, அப்புறம் வல்லு சர்ப்பம். இன்னொரு இடத்துல ஒரு பொம்பளை இப்படிதான் அந்நிய பாஷை பேசி பேசி துள்ளி துள்ளி குதிச்சு தரையில் விழுந்துடுச்சு. விழுந்து தரையில் கிடந்து அடுத்த உருண்டு அந்நிய பாஷை பேசுதான். இந்த பிரசங்கியார் பார்த்துட்டு தாரு, என்னடா கொஞ்ச நேரம் துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை, அப்புறம் தரையில உருண்டு புருண்டு அந்நிய பாஷை, இது வித்தியாசமா இல்லையா தெரியுதுன்னு இவர் சந்தேகம் வந்தோடனே நேராக போய், ஏய் நீ யாருன்னு கேட்டா அந்த பொம்பளை சொல்லுது, நான் தான் இயேசு. இல்லையா, என்ன சொல்றீங்க? நேரம் போயிடும். இயேசுக்குள்ள இருந்த ஆவி என்ன? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுன்ற சிந்தை வந்திருக்கணுமே. என்ன சொல்றீங்க இல்லைங்களா? யோவான் 17:14-16 இயேசு சொல்வார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை. இந்த கள்ளம்மார் யாரு இப்ப சொல்லுங்க? இன்டர்நேஷனல் கள்ளம்மார் இல்லையா? நிறைய கள்ளம்மார் பாக்குறீங்கல்ல. இயேசு நாமத்தில் அலற, ஆடுற, குதிக்கிற, உருள்ற, தள்ளி போடுற இந்த கள்ளம்மார் யாரு? இவங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தம் உண்டான்னு நீங்க சொல்லுங்க. இல்லப்பா, உன்னை பார்த்தா இயேசுநாதருக்கு சீசன் மாதிரி தெரியலப்பா. எதுனா அம்பானிக்கு சீசனா? நீ தொழிலதிபர் மாதிரி வந்திருக்கா? நீ என்ன சொல்றீங்க? தொழிலதிபர் மாதிரி. இயேசுநாதர் தொழிலதிபர் மாதிரி வாழல தெரியுமா உங்களுக்கு? அவர் எல்லாம் சிம்பிள் அண்ட் ஹம்பிள். சீடர்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஒவ்வொன்றும் எனக்கு விஸ்தரிச்சு போயிட முடியும். நீ எங்கேருந்துடா வந்தா? நீ இயேசுக்கு சீசன் கிடையாது. நீ தொழிலதிபர் மாதிரி வந்திருக்கா. இயேசு தரிசிக்கல, வேற எவனோ உன்னை ஏமாத்துக்கு வந்திருக்கான். சரியா? பாச சொன்ன மாதிரி தாடி மீசையும் வச்சுட்டோன்னு என்ன இயேசுநாதரா? வெள்ள அங்கியில் வந்துட்டோன்னா இயேசுநாதரா? அவனே பிசாசே ஒளியந்ததுன்னு வேஷத்தை தரிச்சிட்டு வர்றான். சில வேளை நான் சொல்லுவேன், வெள்ளை கட்டணும்னு இயேசுநாதர் போதிக்கல, அப்போஸ்தலர் போதிக்கல, ஆதி திருச்சபையில இல்லை. ஆனால் ஒரு சிம்பிள் அண்ட் ஹம்பிளா இருக்கட்டும்னு வச்சோம், இருந்துட்டு போட்டு அதுக்கு எதிராக பேசல. கொஞ்சம் உருப்படியா வெள்ளை கட்டுங்கப்பா. அல்ல இல்லையா? முதல்ல ஒழுங்கா துணி உடுக்க பட்டி, அதுக்கப்புறம் வெள்ளையா பச்சா நமக்கு முடிவு எடுக்கலாம். அல்ல இல்லையா? உலகத்தில் 4 பக்கம் சுத்தி பார். கத்தோலிக்க சபையில் பார்த்தா ஒரு ஃபாதர் வர்றாரு, அவருக்கு ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்களா நீங்க? இயேசு மேலே அங்கி போட்டிருக்காரு. அந்த கன்னியாஸ்திரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? உங்களால் போட முடியுமா? அவங்க எல்லாம் ஆவி இல்லாதவங்க தானே. நீங்கள் எல்லாம் ஆவி இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 1 கிலோமீட்டர் மஞ்சால மூட நடந்துட்டு வந்திருக்க பார்ப்போம். உங்க ஆவிக்கு சக்தி எங்கிட்ட பார்க்கட்டும். இல்லை இல்லையா? எஸ், மறைக்க முடியாதுங்க. தேவ சமூகத்தில் நிற்கிறோம். நானும் பாஸ்டர்ட்ட கேட்டேன், இவட மொண்டு உண்டு கேட்டோ അവട ബാഗിനകത്ത് മുണ്ട് അവിടെ വച്ചിരിക്കുന്നതാണ്, വേണമെങ്കിൽ நான் பைக்கில் வருന്നതാണ്, நெட்டையா அங்கி போட்டிருக்கேன், வேணாம் போடலாம். வேண்டாம் பாஸ்டர் என்ன விட்டேன், அங்கே இருக்கு வச்சிருக்கேன். நம்ம இடர்லாம் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஒரு நல்ல கவரிங், அதுக்கு தான் சொல்கிறோம். வேஷ்டி சட்டை தான் போடணும்னு நான் பேசலை, அது வேற விஷயம். ஒரு நல்ல உடையை அணிங்க. முதலாவது இந்த கன்னியாஸ்திரியை பார்த்தாவது படிங்க அம்மா. நீங்கள் அந்த ஃபாதரை பார்த்தாவது படிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்குள்ள இன்டர்நேஷனல் பிரசங்கிமாருக்கு ஆட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அடக்கன்றாவி. இவனுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு இருக்குல்ல, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இதான் கள்ளர் கொகைன்னு சொன்னேன், புட்டு புட்டு வச்சிடலாம் நமக்கு. அப்போ இயேசுக்கு சிந்த கிடையாது, அவர் உலகத்தான் இல்லைங்கிறார். அது யோவான் 7:7, இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது நான் சாட்சி கொடுக்கிறதுனால அது என்னை பகைக்கிறது. அல்லேலூயா. நீ உலகத்தில் உயரத்தில் ஏறலாம், ஆசீர்வாதம்னு சொல்லிட்டாய், சொல்லி அதிலே மூழ்கினாய், இப்போ லாக்கப்புகளே இருக்கிறாய். சரிதானே? உலகத்தை சாபம்னு தேவன் சொல்லியாச்சு, அது பிசாசுக்குள்ள கிடக்குன்னு சொல்லியாச்சு.
உலகத்தில் அன்பு கூறாதிருங்கன்னு 1 யோவான் 2:15 சொல்லியாச்சு. பிதாவின் அன்பு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதான பகைன்னு சொல்லியாச்சு. உனக்கு எவன்டா உலகத்தை ஆசீர்வாதம்னு சொல்லி தந்தான் சொல்லு? ஹல்லேலூயா. கள்ளமார் பெரியட்டானு வல்ல கள்ளர் குகை. ஏசுநாதர் சொன்னார், கள்ளர் குகை ஆக்குனீங்களாடா என் சபைய, சீசர் ஆக்குங்கன்னு சொன்னா பக்தன் ஆக்கலீங்களாடா. ஏன் சிந்தையில நடவுங்கன்னா நீங்க எந்த சிந்தையிலடா நடக்கிறீங்க? ஆபிரகாம் சிந்தை, தாவீது சிந்தை. நான் வந்தண்டா அவங்களை தாண்டி. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் திருவிழம் பெற்றின அதே தேவன் குமாரன் மூலம் நமக்கு திருவிழம் பெற்றினார். சரிதானே? அப்போ ஏசுநாரை தூக்கி போட்டுட்டு உனக்கு வியாபாரம் எட்டுறதுக்கும் நோய் சுகமாக்குறதுக்கும் அதை வச்சு வியாபாரம் செய்யறதுக்கும் ஏசுநாதர் வேணாம் இல்லையா? அதானே வியாபாரம் மன்றம் தானே. அன்னைக்கு தேவாலயத்திலே புறாவிக்கிற வியாபாரம், இன்னைக்கு இயேசுவை வச்சு அற்புத சுகமளிக்கிற வியாபாரம். சரிதானே? ஏசுநாதர் அற்புதம் செய்யலன்னு நாங்கள் சொல்லலை, அது வேற விஷயம். அவர் எதுக்கு செஞ்சார் அற்புதம்? அவர் அற்புதம் செய்து லாசரு உயிரோடு எழுப்பினார். அப்புறம் பரலோக சுவிசேஷத்துக்கு உட்படுத்தி அவன் ஒரு நாள் செத்து போயிட்டான். பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அற்புதம் செஞ்சார். நீ எதுக்கு செய்கிறாய்? நீ ஏமாத்துறாய். இந்த உலகம் சாபமாக இருக்கிறதுங்கிறத ஜனங்களை மறைக்கிறாய். யாக்கோபு 4:4 நாளை நடப்பது நமக்கு தெரியாதுன்னு யாக்கோபு சொல்லுது. நீ மறைக்கிறாய். நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாயின்னு சொல்றாரு. எங்க இருக்கு? யாக்கோபு சொல்றாரு நாளை நடப்பது நமக்கு தெரியும். ஏசு சொல்வார், இன்று ராத்திரி உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது நீ சேகரத்துக்கு யாரு? அப்படித்தானே ஆண்டவர் சொன்னார். இருந்தா பார்க்கலாம், வச்சா பார்க்கலாம். அது யோவான் 15:1-2-3 என்னல் கனி கொடுக்கிற கொடியா இருந்தா என்ன செய்வேன்? சுத்தம் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சிருவார்? அறுத்து போடுவார் சொன்னார்ல. இதுக்குள்ள எங்க பிள்ளையும் காணுது? நீ திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் அத்தி மரத்தை நட்டு 3 வருஷம் கனி பார்த்தான்ல, கனி கொடுக்கல. இது தானும் உருப்படாது, மற்றவனையும் உருப்பட வைக்காது, வெட்டி போடுன்னு சொன்னார்ல. தோட்டக்காரன் சொன்னா இந்த வரியா 2025 இருக்கட்டு, கனி கொடுத்தா வைப்போம், இல்லைன்னா வெட்டி போடலாம்ல. பிறகு எங்க பிள்ளை கலப்பறா? நீ வச்சா இருக்கட்டும், வேண்டாம் நம்ம சொல்லலை. மனைவியில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலவும் இல்லையா? உலகத்தை அனுபவிக்கிற அனுபவியாதவர்கள் இருக்கின்றது. உலகத்தின் வேஷம் கடந்து போறதே. மனசிலாகுதா? ஓகே. எங்க இருக்கு இதெல்லாம்? எப்ப பேசுவ நீ? உலக சாபத்தில் இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக உலக ஆசீர்வாதம்னு சொல்றாய். உலகத்தை சாத்தான் ஆட்சி செய்யறான்னு சொல்றதுக்கு பதிலாக நீ இயேசு ஆட்சி செய்யறான்ங்கிறாய். நினைக்காம என்ன நடக்கும்னு தெரியாது, கர்த்தருடைய கரத்தில் இருன்னு சொல்றதுக்கு பதிலாக நீ பிள்ளையை காண்பாயின்னு சொல்றாய். எத்தனை மோசடி சொல்லுங்க. கள்ளர் கோகை இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டா உங்களுக்கு? அட்டர் முழுசா ஃபுல்லி முழுமா கள்ளர் கோகை. செல்லுவ இருக்குன்னு ஏமாறாத. இயேசுவின் நாமம் சொல்றதுனால ஏமாறாது. அது மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு வருவான். என்னை கர்த்தாவின்னு சொன்னாலும் சரி, கர்த்தர்னு ஆராதிச்சாலும் சரி, என் பேரில் விரட்டினாலும் சரி, நோய் சோகமாக்கினாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, அக்கிரம செய்கைக்காரரே, சரியா, நரிகேடாய் நடந்தவர்களே, துஷ்பிரவர்த்திக்காரர் அல்லே, അങ്ങനെ അല്ലേ പറഞ്ഞിരിക്കുന്നത്. அப்போ பரலோக தேவனுடைய சித்தம் செய்யக்கு யாருக்கு விருப்பம் கிடையாது. இயேசுவின் போதனை பரலோக தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கை மாதிரி தான் பரலோக தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சந்தேகம் உண்டா உங்களுக்கு? இந்த கள்ளமா இருக்க வழியா என்ன சொல்றீங்க? சிலுவை கள்ளர்களும் கள்ளிகளும் எங்க போறாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போறாங்களா? தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருக்கீங்களா? சிலுவை கள்ளர்கள் கள்ளிகள்லாம் எங்க போறாங்களாம்? பரலோகத்துக்கு போறாங்களாம். நான் அந்த மார்க்கத்திலிருந்து வந்தவன் இல்ல. நான் நினைப்பேன், அப்போ கிறிஸ்தவ மார்க்கம் சொல்ற பரலோகம் கள்ள மார்க்க ராஜ்யமா தான் இருக்குமோ, பாவிகளுக்கு ராஜ்யமா? அப்படித்தானே சிந்திக்க தோணுது. சிலுவை கள்ள மாதிரிலாம் பள்ளிக்கு பரலோகத்துக்கு போறான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபாசு விசேஷம் அது என்ன? குட்டுவாசு விசேஷம். எபேசியர்கள் நிருபத்தில் அந்த கிருபையை பார்ப்போம், அது என்ன சொல்லுதுன்னு. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவோ. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானது அல்ல. சரிதான். அடுத்தது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். பாவ மன்னிப்பு இலவசம் இல்லையா? பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு இலவசம், காசு கொடுத்து வாங்கல, இலவசம். அடுத்து தேவ ராஜ்யத்தை நீதியும் மரியாதையா நீதி ஆடி இருக்கணும். யோவான் 6:33
உனக்கு இதுவரை தேவனையும் தெரியாது, தேவராஜ்யம் தெரியாது, எல்லாம் மன்னிச்சிட்டேன், போட்டு இனி தேவனை தேடு, தேவராஜ்யத்தை தேடு, என் இடத்துல கற்றுக்கொள். ஏன்? வெளிப்படுத்தல் 22:12, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க நான் அளிக்கிற பலன் என்னோட கூட. அப்ப இந்த சிலுவை கள்ள மருக நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க, கேட்போம். 2 கொரிந்தியர் 5:10, சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாய் நற்கணும் எழுதியிருக்கா. அப்போ இந்த கள்ள மருக நிலைமை என்ன ஆகும்? மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தா பாவம் மன்னிக்கார், இலவசம் தான், ரட்சிப்பு இலவசம். அடுத்தது தேவ சித்தம் செய், ரோமர் 6:22, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட படணும். அடுத்தது தேவனுக்கு அடிமைகளாகணும். அடுத்தது பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன். அடுத்தது முடிவோ நித்திய ஜீவன். சரிதானே? இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அப்படிதான் தேவனை நேசிப்பார்கள். 1 பேதுரு 1:15, அவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 13:43, நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல. நீதிமான்களா கள்ளமாரா சொல்லுங்க. இந்த கள்ளப்பயவளுக்கு மார்க்கத்துக்கு அடிப்படை நீங்க புரியணும். கள்ளமரன்னு சொல்ல இல்லையே, கள்ளமரா இருந்த ஒரு காலம் என்னைக்கும் இருந்த, நீ என்னைக்கும் கள்ளனா. அப்புறம் நீதிமானாய் பரிசுத்தவானாய். 2 கொரிந்தியர் 7:1, மாம்சத்தில் மாவில் உண்டான எல்லா சுசி நீங்க சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தக்கணும். அரல் பங்கு கால் பங்குன்னு சொல்லியிருக்கா. இது இல்லையா சுவிசேஷம்? நீங்க எந்த பைபிளையும் வச்சுக்கிட்டு என்னத்தை எல்லாமோ படிச்சுக்கிட்டு வந்து கள்ள மரம் கல்லிகளுக்கும் பரலோக ராஜ்யம் ஒரு புது கட்டுக்கதை கொண்டு வந்தீங்களா? கள்ளருக்காக உண்டாக்குனீங்களா? நான் பாவிதான்னு நெஞ்சில் அடிச்சுட்டா பாவிகளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்குமா? மனம் திருப்பி குணப்பட்டு தேவச்சித்தம் செய்து போயிட்டாயிரு. அல்ல இல்லையா? செத்த பிறகு பிளவுண்ட மலையை புகலிடம் தருமேன்னு எப்படிடா போப்பாரா? நீ எந்த ராஜ்யத்துக்கு போறா? எவன் எழுதி தந்தான்? இப்படிதான் நாங்க கேட்கணும். கள்ளர் கோகைன்னு வந்துட்டு இருக்கு. கள்ளர் கோகை இதெல்லாம் கள்ளர் கோகையாக்கும். இப்படி இனி ஒரு மார்க்கம் உண்டு. எங்களுடைய மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். இதுவரை பாவி அதனை வாழ்ந்துட்டாவ. அவங்களுக்கு உறப்பு தான், நெஞ்சில் அடிச்சு நான் பாவிதான் ஆனாலும் அப்படியே பாடிட்டு செத்துறனா. பிறகு செத்த பிறகு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு அது இப்படி ஒரு பாட்டு. அப்போ பரலோக ராஜ்யம் கள்ளி ராஜ்யமா? என்ன சொல்லுதிய நீங்க? கொலோசியர் 1:12, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னு சொல்லியிருக்குங்க. அது ஒரு அற்புதமான அனுபவம். இந்த கள்ளர் கோகையை பிரிச்சிருக்கோம். இப்படி ஒன்றுக்கும் உதவாத மார்க்கம். அப்போ இந்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்தது கிடையாது. ஏன் கிடையாது? 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து தேவன் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அறிவிக்கும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். அப்போ 2 ஆவி இருக்கு. ஒன்று எங்கேருந்து வந்தது? லூக்கா 24:49, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவர் எருசலேமில் இருக்கிறோம். எங்கேருந்து வர ஆவி? உன்னதம்னா பரலோகம், பரலோகத்திலிருந்து வர ஆவி, அதான் பரலோகத்தின் ஆவி. இது எங்கேருந்து வந்த ஆவி? உலகத்தின் ஆவி தானே. உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஆவி வந்தா என்ன நடக்கும்? அது ஆமா, 1 யோவான் 4:4, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்க ஒரு பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள். இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சரிதானே? இனி கடைசியாக ஒன்று முடிக்கணும், சமயம் ஆயிடுச்சு. அப்போது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, இது கள்ளமார்க்க ராஜ்யமாகும், கள்ளமார் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு சொல்லுகிறார், அது மத்தேயு 25:31-34 வரை, நான் மீண்டும் ராஜாவாய் வருவேன். எப்படி வருவேன்? ராஜாவா வருவேன். இனி ராஜாவாய் வரப்போறேன். நான் வரும்போது எல்லாரையும் வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்வேன்? பிரித்து நடத்துவேன். கள்ளமார ஒரு பக்கம் நடத்துவேன், நீதிமான்களை ஒரு பக்கம் நடத்துவேன். அவர்களுக்கு புதிய சரீரம் கொடுப்பேன். லூக்கா 20:36, தேவதூதர்களுக்கு ஒப்பான சரீரம் கொடுப்பேன். அவர்களுக்கு புதிய ராஜ்யத்தை கொடுப்பேன். நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்கும்படி புதிய ராஜ்யம், ராஜாவாய் வந்து என்றைக்கும் அவர்களை என்னோட கூட வைத்திருப்பேன். நல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா? அதனால இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் எனக்கு உரியதில்லை, உலகத்தில் மூழ்காத, பேய் வந்துடும், அப்புறம் சாபம் வந்துடும், பரலோகத்தை இந்த ராஜ்யத்தை இழந்து போவாய். அதனால தான் ஆண்டவர் 6:33 சொன்னார், முதலாவது இந்த தேவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்குள்ள வழியை தேடி அப்படியே ஆண்டவருக்கு முன்ன நடந்தியன்னா இந்த பூலோக ராஜ்யத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். அந்த பிரசங்கத்தில் கேட்ட மாதிரி தகுதிப்படுவதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கணும். அவ்வளோ காலம் வச்சிருப்பார். தகுதியான நன்மைகளை தருவார். அந்த ராஜ்யத்துக்கு போய் சேரலாம்.
இந்த கள்ளர் குகையில் சிக்கினா கள்ளமாருக்கு பின்னால். ஆமாம், இயேசுநாதர் வந்து கள்ளமாரை பின்பற்றி சொல்லலை, நானே வழியும் சத்தியமும் என்னால் எல்லாம் இல்லை, அப்படி தானே சொன்னார். அப்போ இயேசுவை தானே பின்பற்ற முடியும், கள்ளமாரர்களையெல்லாம் பின்பற்ற முடியாது. சரிதானே? ஆகவே இந்த நாட்களிலே இந்த கள்ளர் குகைகளையும் கள்ளர்களையும் குறித்து ஜாக்கிரதையாயிருது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பின் சென்று அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே. ദൈവം ധാരാളം അനുഗ്രഹിക്കട്ടെ. പ്രത്യേകിച്ച് കാര്യങ്ങളെ നമ്മൾ ഈ വരുന്ന വെള്ളിയാഴ്ച 7